குடிநீர் தொட்டியில் மீண்டும் சாணம் கலக்கப்பட்டதாக எழுந்திருக்கும் புகார். டைம் டேங்கில் ஃபுல்லாக வெறும் மாட்டு தனியாக இருக்குது. ஃபுல்லாக மாட்டு தனியாக இருக்குது. குடிநீர் காண தொட்டி இது வெறும் மாட்டு தனியாக அள்ளி போட்டுருங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க கீழே. உடல் உபாதைக்கு உள்ளான மக்கள் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி சென்று பார்த்தபோது வேதனை தெரிவிக்கும் பட்டியல் இன சமூக மக்கள். இந்த பாருங்க மாட்டு சாணியை, மாட்டு சாணி எல்லாமே. இந்த பாருங்க ஊராட்சி மன்ற தலைவர் கீழே நிற்கிறாரு. அடுத்து ஒரு வேங்கை வயல் பிரச்சனையா? தண்ணி டேங்க் கிளீன் பண்ணி அங்கே தண்ணி விடுறாங்க. குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அது அந்த வார்த்தைக்கு இன்னும் இறக்கவே இல்லை. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், ப்ராப்பராக போலீஸ் வச்சு என்கொயரி பண்ண போகிறோம். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு டிசம்பர் மாதம் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஊராட்சி ஒன்றியம் முட்டுக்காடு ஊராட்சி வேங்கை வயல் என்ற தெருவில் பட்டியலின மக்கள் வசித்து வரும் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குடிநீரில் மலம் கலந்திருப்பதாக எழுந்த புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கில் இதுவரை யாரும் பிடிபடவில்லை என்ற நிலையில் தற்போது அதே புதுக்கோட்டையில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை அருகே உள்ள சங்கம் விடுதி என்கிற ஊராட்சிக்குட்பட்ட குருவாண்டான் தெரு என்ற பகுதியில் 30க்கும் மேற்பட்ட பட்டியல் இன மக்களும் 270 மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களும் வசித்து வருகிறார்களாம். இந்த நிலையில் பட்டியல் இன சமூகத்தை சேர்ந்த குடும்பத்தினருக்கும் அதேபோல் மாற்று சமூகத்தை சேர்ந்த சுமார் 10 குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கும் குடிதண்ணீர் விநியோகம் செய்யும் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அதே கிராமத்தில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தொட்டியில் இருந்து வரும் நீரைத்தான் அந்த பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அண்மை தினமாக அந்த தண்ணீரை குடித்ததால் குழந்தைகள் உள்ளிட்ட சிலருக்கு கடந்த 3 தினங்களாக வயிற்று வலி, வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று பின்னர் வீடு திரும்பியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தண்ணீரை சோதிப்பதற்காக பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் மேலே ஏறி பார்த்தபோது அதில் மாட்டு சாணம் கலந்திருப்பதாக கீழே இறங்கி அதிர்ச்சி தகவலை அந்த இளைஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து மக்கள் கந்தர்வகோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களிடம் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் குடிதண்ணீரில் இப்படி இழிவான செயல்களை செய்தவர்கள் மீது விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை தூய்மைப்படுத்தி தர வேண்டும், அதுபோல் தங்கள் பகுதியில் மருத்துவ முகாம் நடத்திட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கடந்த 1 வாரமாக பார்த்தீங்கன்னா எங்கள் குடிநீர் எங்களுக்கு வர வேண்டிய தண்ணி சரிவர வரல. தண்ணி ரொம்ப கலங்களாக வந்தது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து, ஊர் தலைவர் எல்லாரும் சேர்ந்து வாட்டர் டேங்க் மேலே ஏறி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் மாட்டு சாணம் இருந்தது அந்த வாட்டர் டேங்க் மேலே டாப் பொசிஷனில். நெக்ஸ்ட்டு இளைஞர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா இறங்கி உள்ளுக்குள்ளே செக் பண்ணி பார்த்தாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய மாட்டு சாணம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக கிடந்தது. இதை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 1 வாரமாக எல்லாருக்கும் டயரியா, கோல்டு, இந்த மாதிரி காய்ச்சல் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. 1 வாரமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோக்கலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஜிஹெச்க்கு போயிட்டுலாம் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். மேலிடத்திற்கு தகவல் கொடுக்கும்போது விஏஓ, பிடிஓ எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு சாம்பிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம், பண்ணிவிட்டு இந்த மாதிரி தக்க நடவடிக்கை எடுப்போம், யார் குற்றவாளியோ அவங்க கண்டுபிடிச்சி தருவோம், உங்களுக்கான எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம் ஊர் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வேணும், இந்த வாட்டர் டேங்கை க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல சுத்தமான எங்களுக்கு தண்ணி வேணும்னு நாங்கள் ஊர் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம்.